எண் 18 2ஆம் வகுப்பு A2 VM யாத்ரா. காலை சூரியனில் இருந்து வரும் முதல் கீற்றாய், பொற்களத்தில் வெடிக்கும் முதல் அணிகுண்டாய், வில்லிலிருந்து வரும் முதல் அம்பாய், அண்டத்தில் வெடிக்கும் முதல் அணுவாய், சிங்க குரலிலிருந்து வரும் முதல் கர்ஜனையாய் நான் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். அறிவு சாலவைக்கு என் முதற்கண் வணக்கம். நான் யாத்ரா 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேசவிருக்கும் தலைப்பு நாளை இந்தியாவின் விடுதலை. குழந்தைகளே, இந்தியா மக்கள் வளம் நிறைந்த நாடு. நம் இந்தியாவின் ஆணி வேர் குழந்தைகளே, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்ற பாடல் மூலம் இந்தியாவின் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் என்பார் கவிஞர். குழந்தைகள் குயவர்கள் கையில் உள்ள களிமண் போன்றவர்கள். அவர்களை அவரவர் திறமைக்கேற்ப சரியான முறையில் வடிவமைக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு பாடங்களை மட்டும் கற்பிக்காமல் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், மதிப்பு கல்வி, மனிதநேயம், நாட்டுப்பற்று மற்றும் நம் நாட்டின் பெருமை, பண்பாடு, கலாச்சாரம் போன்ற உயர்ந்த பாடங்களை கற்பிக்கின்றது நம் மாணிக்சார் பள்ளி. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற பொன்மொழிக்கேற்ப பிறந்து வளர்ந்து வாழ்ந்து என் மண்ணிலிருந்து மறைந்தாலும் நம் மனதிலிருந்து மறையாமல் நீங்கா இடம் பிடித்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்வினை என் முன்னுதாரணமாக கொண்டு குழந்தைகளை வளர்த்திட வேண்டும். எதிர்காலத்தில் மருத்துவம், வேளாண்மை, பொறியியல், விண்வெளி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து தொழில்களிலும் இந்தியாவை வல்லமை பெற்ற வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி குழந்தைகளிடமே உள்ளது. இந்தியாவில் மட்டுமின்றி பல நாடுகளிலும் நம் குழந்தைகள் பல துயர்களில் காற்பறித்து நம்ம நாட்டின் பெருமை, பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை வெளிநாடுகளும் கண்டு வைக்கும் வண்ணம் வாழ வேண்டும். எனவே குழந்தைகளை ஆதாரமாக கொண்டு இந்தியாவின் எதிர்காலம் கணிக்கப்படுகிறது. இந்தியாவிற்கான புதிய வழி ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் குழந்தைகளே திக்கெட்டும் பரவட்டும் தமிழ் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த்.